ஹாய் பிரைஸ் அலாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்படுது. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்து இருக்கிறார் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அதாவது ஒரு ராஜாவின் மனுஷனாகிய அவனோட குமாரன் வியாதி படுகையில் இருக்கிறான். அவனுக்குள்ள ஒரு ஜுரம் இருக்குது. அந்த அந்த மனுஷன் ஏசப்பா கிட்ட நேராக போய், இது போல என் குழந்தை வியாதியில் இருக்குது, ஏசப்பா கிட்ட போனால் சுகம் கிடைக்கும் சொல்லி அவன் விசுவாசமாக ஏசப்பா தேடி வரான். ஏசப்பா தேடி வரும்போது ஏசப்பா பார்த்தா கலிலேயன்ற கிராமத்தில் கானா ஊரில் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவன் நேராக போய் ஏசப்பாவை நேராக போய் சந்தித்து ஏசப்பா கிட்ட சொல்கிறான், ஆண்டவரே இது போல் என் பிள்ளை மரண அவஸ்தையில் இருக்கிறான், அவனுக்கு ஒரு வியாதி வந்திருக்கு, அந்த வியாதியில் அவனுக்கு சுகம் கொடுங்க ஏசப்பா சொல்லி கேட்கும்போது ஏசப்பா உடனே அவனை பார்த்து சொல்கிறார், அதாவது நீங்கள் அதிசயங்களையும் அற்புதங்களே காணாவிட்டால் நீங்கள் நம்ப மாட்டீங்களே, நான் ஏதாச்சும் அதிசய அற்புதம் அதை செஞ்சு உங்கள் கண்ணு பார்த்தா தானே நீங்கள் நம்புவீங்கன்னு சொல்லி ஏசப்பா அவனை பார்த்து கேட்கும்போது உடனே அந்த மனுஷன் ரொம்ப பாரத்தோடு சொல்கிறான், ஆண்டவரே என் மகன் ரொம்ப மரண அவஸ்தையில் இருக்கிறான், வியாதி படைகளில் இருக்கிறான், ஆண்டவரே சுகம் கொடுங்க சொல்லி கேட்கும்போது ஏசப்பா உடனே அவனுக்கு மனசுக்குள்ள இருக்கிற பாரத்தை அறிஞ்சு உடனே ஏசப்பா அவனை பார்த்து சொல்கிறார், நீ போகலாம்ப்பா, அவன் குமாரன் அவன் பிழைச்சிட்டான், அவனுக்குள்ள ஒரு ஜுரம் நீங்கிச்சு, அவன் சுகமாயிட்டான், நீ போகலான்னு சொல்லி ஏசப்பா அவனை பார்த்து சொல்லும் போது ஏசப்பா சொன்ன வார்த்தையை நம்பி அவன் சொன்ன ஆண்டவரே இந்த வார்த்தையை சொல்லிட்டார், நிச்சயமே மகனுக்கு சுகம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவன் நம்பி விசுவாசமாக வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போகிற பாதி வழியில் பார்த்தீங்கன்னா அவனோட வேலைக்காரன் எதிரில் ஓடி ஆண்டவரே இது போல் உன் மகனு சுகமாயிட்டான், உன் மகனுக்குள்ள ஜுரம் போச்சு, அவனுக்கு ஒன்றுமே அவன் சுகமாக இருக்கிறான், நல்லா சாப்பிட்றான்னு சொல்லி அந்த வேலைக்காரன் அந்த எஜமான்கிட்ட சொல்லும்போது எஜமான வேலைக்காரனை பார்த்து சொல்கிறார், அதாவது என் மகனுக்கு எப்போ இந்த ஜுரம் போச்சு, அவன் எப்போ சுகமாகணும்னு சொல்லி கேட்கும்போது உடனே சொல்ல 7ஆம் மணி நேரம் இருக்கும் போல உன் மகனுக்கு சுகமாச்சுன்னு சொல்லும்போது உடனே அந்த எஜமான் யோசிக்கிறான், ஏசப்பா சொன்ன வார்த்தை அதானே, 7ஆம் மணி நேரத்தில் தானே அவர் சொன்னார், அவர் சொன்ன அடுத்த செகண்ட் என் மகனுக்கு சுகமாச்சு, அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறாரு, அவர் உண்மையுள்ள தேவன் சொல்லி அதுக்கப்புறம் அந்த தகப்பை விசுவாசிக்க ஆரம்பித்தான். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை சரி, நம்ம யாராக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவங்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவங்க இல்லாமல் இருந்தாலும் சரி, ஒன்றே இந்த ஆண்டோடைய வார்த்தை நம்பி இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் போது நிச்சயமாக இந்த வார்த்தை உங்களுக்கு சகலமும் கொடுக்கும். ஏன்னா அந்த வார்த்தையை ஒருபோது வெட்கப்படுத்த விடாது. ஏன்னா அந்த வார்த்தையை கொடுத்த ஏசப்பா ஜீவன் உள்ள தேவன், அவர் சர்வ வல்லம் உள்ள தேவன், வானத்தையும் பூமியை படைத்த தேவன், செங்கலை 2ஆக பிளந்த மகிமையான தேவன், அப்படியாப்பட்ட ஜீவன் உள்ள தேவனுடைய வார்த்தை தான். இந்த வார்த்தை யார் விசுவாசித்தாலும் சரி, இந்த வார்த்தையை யார் எடுத்து படித்து இந்த வார்த்தை வழி அறிக்கையிடும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். அதாவது நீங்கள் வியாதியில் இருக்கிறீங்களா, ஆண்டவரே எனக்கு வியாதியிலேருந்து சுகம் கொடுங்க ஆண்டவரே, வேதத்தில் எத்தனை பேருக்கு வியாதியில் சுகம் கொடுத்தீங்களா ஆண்டவர், எவ்வளோ பேர் ஆண்டவரே காணான்சி பிள்ளைக்கு சுகம் கொடுத்தீங்களா ஆண்டவர், இப்போ இந்த தகப்பனோட பிள்ளைக்கு சுகம் கொடுத்தீங்களா ஆண்டவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 100க்கு அதிபதி ஒருத்தர் வரான், வேலைக்காரருக்கு வியாதிப்பட்டிருக்கு, அவன் விசுவாசமாக அவன் சுகம் கொடுத்தீங்களா ஆண்டவர். பெரும்பாடு உள்ள ஸ்ரீ ஆண்டவர் வியாதியோட அவர் வியாதியில் சுகம் கொடுத்தீங்களா ஆண்டவர். வேதத்தில் எத்தனை பேர் சுகம் கொடுத்தீங்களா ஆண்டவர், நானும் உம்முடைய பிள்ளை தான் ஆண்டவர், நானும் இந்த வியாதி படுக்கையில் இருக்கிறேன், எனக்கு நீங்கள் சுகம் கொடுங்க ஆண்டவர் சொல்லி நீங்கள் ஏசப்பா கிட்ட அவர் வார்த்தை எடுத்து நீங்கள் அறிக்கையிடும் போது நிச்சயமாக உங்களுக்கு எந்த வியாதியில் நீங்கள் இருக்குது அந்த வியாதி உங்களை விட்டு நீங்கள் போங்க, நீங்கள் வியாதியில் சுகமாவீங்க. அது மாதிரி நீங்கள் பிசாசு பிள்ளையில் மாட்டி இருக்கலாம், பிசாசுகள் உங்களை பயங்கரமாக ஆட்கொண்டு அவன் உங்களை கண்ட்ரோலில் வச்சுருக்கான். நீங்கள் ஒரு நாளாக கவலைப்படாதீங்க, கர்த்தருடைய வார்த்தை எடுத்து நீங்கள் அடிங்க, நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவர் வேதத்தில் எத்தனை பேர் நீங்கள் சுகம் கொடுத்தீங்களா ஆண்டவர், லேகியன் பிசாசு பிடிச்சுனுங்க ஆண்டவர், அவனை தேடி நீங்கள் போய் அவனுக்கு சுகம் கொடுத்தீங்களா ஆண்டவர். ஆண்டவர் நீங்கள் ஜெப காலத்தில் நீங்கள் வசனத்தை போதிக்கும் போது ஒரு மனுஷனுக்குள்ள பிசாசு அழுக்கு அளிக்கும் போது நீங்கள் ஒரு வாரத்தில் அந்த பிசாசை துரத்துனீங்களா ஆண்டவரே. ஆண்டவர் நீங்கள் சர்பத்தின் தலையை நசுக்கணும்னு வேதம் சொல்லுகிற ஆண்டவரே. ஆண்டவரே நீங்கள் லூசிபர் உங்கள் அக்னியால் எரிச்சல்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆண்டவர். பிசாசு அக்னி கடலில் தள்ளணும்னு சொல்லி நீ அக்னி உள்ள தேவன் சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. பிசாசை அழிக்க வந்த சர்வ வல்லம் உள்ள தேவன் சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆண்டவர். இருளில் அகப்பட்ட ஜனங்களை யாவரும் விடுதலாக்கி வெளிச்சத்தை தருவன் என்று சொன்னீங்களா ஆண்டவர். வேதத்தில் எத்தனை பேர் பிசாசு பிள்ளைந்து விடுதலை கொடுத்தீங்களா ஆண்டவர். நானும் உம்முடைய பிள்ளை தான் ஆண்டவர், இந்த பிசாசை நாட்கொண்டு என்னை வேதனைப்படுது, எனக்குள்ள இந்த பிசாசை துரத்துங்க, எனக்கு சுகம் கொடுங்க சொல்லி நீங்கள் கேளுங்க. கேட்டு வசனத்தை கர்த்தருடைய வார்த்தை எடுத்து நீங்கள் எடுத்து அடிங்க. நிறைய வசனம் இருக்குது. ஒன்று லூக்கா 10:19 நீங்கள் எடுத்து வச்சு நீங்கள் அதிர்த்து அடிங்க. இதோ சர்பங்களையும் தேனுங்களையும் மிதிக்கும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள நான் உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறேன், அது ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாதுன்னு நீங்கள் சொன்னீங்களா ஆண்டவரே. ஆண்டவர் அது எது என்ன சேதப்படுத்த நீங்கள் என்னை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவர். நீங்கள் சொல்லுங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களா ஆண்டவரே. இந்த பிசாசுக்கு நான் எதிர்த்து நிற்க முடியும், உங்களுடைய வல்லமை கொடுங்க ஆண்டவரே. விசுவாசமாக பிசாசு எதிர்த்து அவங்கள்ட்ட ஓடிப்போன்னு சொல்லி வேதம் சொல்லுங்க ஆண்டவரே. எனக்குள்ள பிசாசை எதிர்த்து நிற்க முடியும், உம்முடைய வல்லமை கொடுங்க சொல்லுங்க. ஏசப்பா கேளுங்க, நிச்சயமாக அவருடைய வல்லமை உங்களுக்கு கொடுப்பார்.
செய்வார். எந்த பிசாசு உங்களை வந்து டார்ச்சர் பண்ணுதோ அந்த பிசாசை நீங்கள் டார்ச்சர் பண்ணும்படி கர்த்தர் செய்வார். ஒன்றே ஒன்று, உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணுமோ சரி, உங்கள் வாழ்க்கையில் எது வேணுமோ சரி, ஏசப்பா கிட்ட வந்து நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாக கொடுப்பார். அவர் வார்த்தையை நம்பி இந்த வார்த்தையின்படி நீங்கள் கேளுங்க, நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அதாவது அந்த மகன் அந்த பிள்ளையோட தகப்பை வந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்பினா அந்த வார்த்தையின்படி அவன் மகனுக்கு சுகம் கிடைச்சு. நீங்களும் கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க, உங்களுக்கும் வாழ்க்கையில் என்ன வேணுமோ நிச்சயமாக இந்த வார்த்தை உங்களுக்கு நடக்கும். ஆமென்.